1/2 கப்பு பொட்டுக்கடலை, 3 காஞ்ச மிளகாய், 2 துண்டு இஞ்சி, தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை. இந்த சட்னி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அடுப்பு தாளிக்கிறதுக்கு மட்டும் பற்ற வச்சா போதும். பாருங்கள், தாளிக்கிறதுக்கு உளுத்தம்பருப்பு, கடுகு, பெருங்காயம். இப்போ நம்ம இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் பொட்டுக்கடலையை கொட்டிக்கோங்க. உங்களுக்கு காரம் எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுங்க. இதுக்கு நான் வந்து 3 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். அது துண்டு இஞ்சி, உப்பு போட்டு, டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்குங்க. இவ்வளோ தாங்க இந்த சட்னிக்கு வேலையே. இது பாருங்கள், நைஸாக அரைச்சாச்சு. இது ஒரு பவுலில் மாற்றிட்டேன். நம்ம இப்போ தாளிப்பு வந்து கடுகு, உளுத்தம்பருப்பு,